கூட்டம் கூடியது ஆவேசமாக கூடியது, இளைஞர்கள் கூடினார்கள். நயன்தாராவை உங்களுக்கு பின்னால் விட்டால் உங்களை விட கூட்டம் கூடும் என்று நான் சொல்கிறேன். எந்த ஒரு மனிதன் தன்னை எலி என்று சொல்லிக் கொடுக்கிறான்? எல்லாரும் சிங்கம் என்று தான் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதெல்லாம் சினிமாவில் பேசுவது போல அவர் பேசுகிறார். யார் வருவார்கள்ங்கிற சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் சர்ப்ரைஸ் என்ன இருக்கு அரசியலில்? முதல்ல இடம் போடுவேன். இவ்வளோ கூட்டம் கூடுறது வந்து ஓட்டா மாறுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, மற்ற கட்சிகள் நினைக்கவில்லையே. திருமாவளவனுக்கு மந்திரியாக வேண்டும் என்பது வாழ்க்கை கொள்கை. அவர் வரமாட்டேன் என்கிறார். மந்திரி பதவியை தருகிறேன் என்கிறார். அவர் ஊர்வலம் போவார், போராட்டம் நடத்துவார், கவர்னர் வீட்டிலே மனு கொடுப்பார். கல்யாண சுந்தரம் போன்ற அறிவுடைய தலைவர்களை பக்கத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய புசியை வைத்துக் கொண்டு என்ன செய்வது? புசென்று போய்விடும். சினிமாக்காரனை விட்டு இவர் வெளியே வந்து வசனகர்த்தாக்களின் மூலமாக பேச்சுக்களை எழுதி வாங்குகின்ற பழக்கத்தை இவர் விட வேண்டும். வீட்டுக்குள்ள ஆல்ரெடி போயிட்டோம், போனதுக்கு பிறகு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். கட்சி ஆரம்பிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ள அவர் சொல்லுவதையெல்லாம் சொல்லுகிறீர்கள். வீட்டுக்குள்ளே போய் இவர் என்ன பண்ணினார் என்று கேட்கிறேன். விஜய் கட்சி வளரக்கூடாது என்று நினைக்கின்றன, வளர வேண்டும் என்று நினைக்கின்றேன். கூட்டணி சேர்ந்த கட்சிகளையும் மூழ்கடித்து தானும் மூழ்கிய அதே தப்பை மீண்டும் விஜய் பழைய வரலாற்றிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநாடு மதுரையில் வெற்றிகரமா நடந்து முடிஞ்சிருக்கு. விஜய் அவர்கள் நிறைய விஷயங்களை இந்த மாநாட்டில் பேசியிருக்காரு. இந்த பேச்சு குறித்து நிறைய விவாதங்கள் எழுந்திருக்கு. இதை பத்தி தான் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தினுடைய தலைவர் திரு பழ கருப்பையா அவர்கள்ட்ட பேச போறோம். ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க? விஜய் அவர்கள் மாநாடு பார்த்துருப்பீங்க, 34 நிமிடம் ஸ்பீச்சு. அந்த உரையை எப்படி பார்க்குறீங்க? 34 நிமிடத்தில் என்ன இருந்தது? ஒரு ஆழம் இல்லையே, நோ டெப்த் அட் ஆல். அதாவது சும்மா இந்த தாய் மாமே இந்த ஸ்டாலின் ஆரம்பித்து வச்சாரு, அப்பா நான் தான் எல்லாருக்கும் அப்பான்னு. அப்புறம் சொத்து கேட்டாங்கன்னு வீட்டார் போல இருக்கு. இப்போ இவர் ஆரம்பிச்சிருக்காரு தாய் மாமன். இதெல்லாம் என்ன? ரேஷன் கார்டில் இருக்கு இல்லைன்னா கூட, ரேஷன் கார்டில் இல்லைன்னா கூட நான் தான் உறவு அப்படின்னு. இதெல்லாம் சும்மா வெட்டியாக பேசுகிற பெருமை பேச்சுக்கள். இதனால எல்லாம் ஒரு கட்சியில் ஒரு ஒன்றுகளும் ஒரு கட்சி ஏற்படுத்த போகிறது இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, 4-5 லட்சம் பேர் கூடுறான்னு வச்சுக்குவோம். அது ஒரு மாநாடு பெருசாக தெரிவதற்கு காரணம் என்ன? பணம் கொடுத்து அழைக்காமல் வருகிறார்கள் என்பதுதான் அந்த மாநாட்டினுடைய சிறப்பு. இப்போ திமுக மற்ற இதெல்லாம் அவனை கூட்டி கொண்டு வந்து குவார்டர் கொடுத்து அவனுக்கு சாப்பாடு போட்டு ரோட் ஷோ நடத்தினாலும் சரி, மாநாடு நடத்தினாலும் சரி, அல்லது கூட்டம் நடத்தினாலும் சரி, எது நடத்தினாலும் அதிமுக நடத்தினாலும் அப்படிதான். எல்லாம் அப்படிதான். அது ஒன்றும் பெரிய வேறுபாடு ஒன்றும் கிடையாது. இப்படி பழகி விட்டார்கள். அதில் அந்த கட்சிகளிலெல்லாம் உறுப்பினர்கள் இல்லை என்று இல்லை, இருந்தாலும் இப்படி தான் பழக்கம். இதில் ஒரு ஆவேசமாக ஒரு திரைப்பட நடிகர் என்கின்ற காரணத்தினால் அது ஒரு 70 mm திரையில் பார்த்த அந்த பிம்பம் ஒரு ஆள் 25 பேரை அடிப்பது என்பதெல்லாம் ஒரு உண்மையாக அவர்களுக்கு ஒரு ஆவேசத்தை ஏற்படுத்துகிறது. ஆவேசம் இருக்கிறது. அந்த கட்சி நடத்தப்படுகின்ற விதம், அது கொள்ளுகின்ற கொள்கைகள், இதெல்லாம் என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்று பார்த்தால், நான் சொல்லுகிறேன், இவர் தன்னந்தனியாக நான் தான் முதலமைச்சர் என்று சொல்லுகிறார். யாரும் வருபவர்கள் என்னை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு வர வேண்டுமே தவிர நான் யாரோடும் அவர்களுக்கு கீழே இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்கிறார். நான் சொல்கிறேன், நீங்கள் மந்திரி பதவி கொடுக்கிறேன் என்று சொல்லிய பிறகும் கூட ஒருவரும் உங்கள் கட்சிக்கு வரவில்லை என்றால், இதெல்லாம் அவர் குறிப்பிட்டு பேசுகிறார். வந்தார்களா என்று கேட்கிறார். அதுதான் அடையாளம். அதான் நம்முடைய கட்சியை வலிமையாக யார் வருவார்கள்ங்கிற சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் சர்ப்ரைஸ் என்ன இருக்கு அரசியலில்? முதல்ல இடம் போடுவேன். மற்ற கட்சியோடு விடாமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்றால், நீ கரையேறுவாயா என்று தெரியாது, நான் உன்னோடு சேர்ந்து நானும் மூழ்கி விடக்கூடாது என்று இந்த சின்ன கட்சிகள், பல கட்சிகள் பிற கட்சிகளோடு சேர்ந்திருக்கின்றன. அவர்கள் இங்கே வருவதற்கு தயங்குவதற்கு என்ன காரணம்? திருமாவளவனுக்கு மந்திரியாக வேண்டும் என்பது வாழ்க்கை கொள்கை. அவர் வரமாட்டேன் என்கிறார். மந்திரி பதவியை தருகிறேன் என்கிறார். இவர் ஆன பிறகல்லவா தர வேண்டும் என்று அவர் வரமாட்டேன் என்கிறார். அதே மாதிரி சிபிஎம் மற்ற கட்சிகளும் கூட. ஆகவே எதை வைத்து அடையாளம் கண்டுகொள்ள முடியும் நம்முடைய கட்சியினுடைய வலிமை என்ன என்று நாம் இவ்வளவு ஆசை காட்டிய பிறகும் கூட இதுவரை எவனும் மந்திரி பதவி கொடுப்பதாக சொன்னதில்லை நம்முடைய தமிழ்நாட்டில். சொன்னவர் இவர் தான்.
சொன்ன பிறகும் கூட ஏன் வர மறுக்கிறார்கள் என்றால், நீ கரையேறுவாய் என்பதே தெரியாத போது உன்னோடு சேர்ந்து என்ன செய்வது என்று அவர்கள் தயங்குகிறார்கள். இல்ல இவ்வளோ கூட்டம் கூடுறது வந்து ஓட்டா மாறுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. இல்ல மாறும் என்று மற்ற கட்சிகள் நினைக்கவில்லையே. அப்படிதான் நினைக்கிறீங்க. ஆனா ஆட்சி மாற்றத்துக்கான ரூட்டே இதான்னு பேசியிருக்காரு எதுகை முனையில. இல்ல அவர் சொல்லுகிறார் இதை பிறர் ஏற்றுக்கொண்டார்களா, நம்புகிறார்களா, என்ன நினைக்கிறான் என்றால், மந்திரி ஆகிறேன் என்று சொல்லி கடைசியில் எம்எல்ஏ பதவியை விட்டு போய்விட்டால் என்ன பண்ணுவது என்று கூட்டு சேர வருகிறவன் தயங்குகிறான். இதுதான் அடையாளம். உங்களுடைய கடை வாடிக்கையாளர் இல்லாத கடையாக இருக்கிறதே என்று நான் சொல்கிறேன். வாடிக்கையாளர் இருந்தால்தான் உங்களுடைய உணவு பண்டங்கள் சுவையாக இருக்கின்றன என்று பொருள். வாடிக்கையாளர் ஏன் வரவில்லை என்றால் அந்த நம்பிக்கை அவர்களுக்கு உண்டாகவில்லை. தனியா நின்னாலும் சிங்கம் மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி ரெஃபரன்ஸ் எல்லாம் சொல்லுவது. எந்த ஒரு மனிதன் தன்னை எலி என்று சொல்லிக் கொடுக்குறான்? எல்லாரும் சிங்கம் என்று தான் சொல்லிக் கொடுக்குறார்கள். அதெல்லாம் சினிமாவில் பேசுவது போல அவர் பேசுகிறார். அந்த ஒப்பீடு எப்படி பாக்குறீங்க? சிங்கம் மாதிரி வருவேன், இதெல்லாம் என்ன? சிங்கம் எல்லா நேரத்திலையும் வெளில வராது. அவர் மீதான விமர்சனங்களுக்கு அதில் பதில் சொல்லியிருக்காரு. ஏன்னா போராட்ட காலத்துக்கு வர மாட்டாரு, மக்களை சந்திக்க மாட்டாரு அப்படின்னு. சிங்கம் வந்து வேட்டையாட மட்டும் தான் வரும் அப்படின்னு சொல்ற அந்த வேட்டை எதை ஆடினார் இதுவரையிலும்? எந்த வேட்டை ஆடி இருக்கிறார் அவர்? ஏன் அடிக்கடி வருவதில்லை என்பதற்கு அவர் சொல்கின்ற காரணம் சரி. எந்த ஒன்றை வேட்டையாடி இருக்கிறார்? இனிமேதான் களத்துக்கு வர போறன்ற மக்கள் மத்தியில வருவேன் அடுத்தடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை விட அவர் வந்து 2வது ஆண்டு வரப்போகிறது. ஏதாவது ஒன்றில் ஊன்றி நின்று அந்த காரியத்தை சாய்த்து காட்டினார் மக்களுக்கு பெரிய நம்பிக்கை ஏற்படும். நான் சொன்னேன், பரந்தூர் விமான நிலையத்தில் 28 கிராமங்கள் அழிகின்றன, நஞ்சை நிலங்கள் அழிகின்றன, ஏரிகள் அழிகின்றன, மக்கள் அழிகிறார்கள், வீடு வாசலை இழக்கிறார்கள். இவ்வளவு பெரிய அளவுக்கு நஞ்சை நிலத்தை இழப்பது என்பது எந்த விமான நிலையத்திற்காகவும் தேவையில்லாதது. எங்கேயோ ஒரு தரிசலை செய் என்று சொல்லி அங்கேயே ஊன்றி நின்று அந்த மக்களுக்கு நிலங்களை விற்காதீர்கள். யாராவது 10 பேர் பலவீனமானவன் செக்கை வாங்குவான். கவர்மெண்ட் அதற்கு ரொம்ப மும்முரமாக இருக்கான். வாங்காதே, இந்த இடம் கண்டிப்பாக உங்களுடைய நிலங்களாக இருக்கும், அதுக்கு நான் பொறுப்பு என்று சொல்லி போய் இறங்கி நின்று 28 கிராமத்தையும் திரட்டி இந்த அரசாங்கம் விலை வளர்த்து போய்விடும். அதற்கு பிறகு இப்பொழுது இவர் போய் பேசிவிட்டு வந்த பிறகு வேகமாக காசோலையை கொடுக்கிறார்கள். அப்புறம் நம்ம தீர்மானங்களிலேயே நின்று கொண்டு என்ன செய்வது? அங்கே கதை முடிந்து விடுமே. சில பேர் உறுதியாக இருக்கிறார்கள் சில கிராமங்களில் பலவீனப்பட்டவர்கள் இருப்பார்கள். உங்களுக்கு நீங்கள் இழக்கப் போவது ஒன்றுமில்லை, நான் பொறுப்பு என்று போய் களத்தில் என்றால், காந்தி அப்படி உப்பை அள்ளினார் தண்டியிலே என்றவுடன் மின்சாரம் பாய்ந்தது இந்தியா புறாவும். அது ஒரு காரியம், அது ஒரு போராட்டம். நாம் சிறைக்கு போவதற்கு தயாராக அந்த போராட்டத்தை நடத்துகிறார். காந்தி உப்பை அள்ளிய பிறகு உள்ளே வைத்தான். காந்தி நடந்து வந்து கொண்டே இருந்தார். இந்தியா கவனித்து கொண்டே இருந்தது. இந்தியாவின் முழு பார்வையும் தண்டியை நோக்கி திரும்பியது. உப்பை அள்ளினார், மின்சாரம் பாய்ந்தது இந்தியா பூராவும். அதுபோல நீங்கள் அங்கே நின்று கொண்டு இந்த போராட்டத்தை வலிமையாக நடத்தினால் இது மட்டுமல்ல, செய்யாறு நஞ்சை நிலங்களும் காக்கப்படும். நஞ்சை நிலங்கள் மீட்பு போராட்டம் எந்த ஒரு காரணம் கொண்டும் இந்த விஜய் அனுமதிக்க மாட்டான். எந்த பயிர் நிலங்களும் அழிக்கக்கூடாது, எந்த ஏரிகளையும் அழிக்கக்கூடாது. நீ எந்த விமானத்தை வைத்துக்கொள், எந்த ஒன்றையும் வைத்துக்கொள்ளாமல் போ, அதெல்லாம் தரிசு நிலங்களில் போய் செய் என்று சொல்லி ஒன்றிலே ஊன்றி நின்று இடையறாமல் போய்கொண்டு மக்களை திரட்டி கொண்டிருந்தால் அந்த காரியம் வெற்றி பெறும். இந்த மனிதன் சாதிக்க பிறந்தவன் என்று தமிழ்நாடு முழுவதும் இந்த ஒன்றை வைத்தே ஒரு முடிவுக்கு வரும். நாமும் கூட ரொம்ப வலிமையாக இருக்கிறார் என்று எண்ணுவோம். ஒன்றுமில்லை, போனார், ஒரு நாள் பேசினார், சுற்றி நிலம் வாங்கி வைத்திருக்கிறார்கள். இவர்களுடைய சொந்த நிலங்களை விற்பதற்கு, 1க்கு 10 விற்பதற்கு. அதுதான் உண்மை. இதெல்லாம் நாங்களும் சொன்னோம். அவர்கள் அந்த குடும்பங்கள் வாங்கி வைத்திருக்கின்றன. பரந்தூரிலே தான் விமான நிலையம் வரப்போகிறது என்று முடிவு செய்தவுடன் முதலில் நிலங்களை வாங்கிவிட்டு தான் பரந்தூர் விமான நிலையத்தை அறிவித்தார்கள். ஆகவே இதையெல்லாம் எடுத்து சொல்லுகின்ற போது மக்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படும். அந்த காரியத்தை செய்து முடிக்கவில்லையே, போகையில சொல்லிக் கொண்டு போவதில் ஒரு பெரிய பயனும் இல்லை. சொல்லல செயல். நாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு எங்களுடைய செயல்பாடை பாருங்க அப்படின்னு. அதே தான். இப்பொழுது செய்ய மாட்டோம். இப்பொழுது நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம். மக்களுடைய உரிமைகளை எதிர்கட்சியாக இருந்தும் பல காரியங்களை செய்ய முடியும். எதிர்கட்சியாக இருந்து செய்ய முடியும். ஆளுங்கட்சியாக இருந்து தான் செய்ய வேண்டுமில்லை. ஆளுங்கட்சியாக இருந்தால் அதிகாரம் கைக்கு வரும், எளிதாக செய்யலாம், கையெழுத்தின் மூலம் செய்யலாம். எதிர்கட்சியாக இருந்தால் போராடி செய்யலாம். எதிர்கட்சிக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. எதிர்கட்சி எங்கேயெல்லாம் வலிமையாக இருக்கிறதோ அங்கேயெல்லாம் ஆட்சி சரியாக நடந்தே தீர வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஆகவே சொல்லுகிறேன், இவர் ஒரு நல்ல எதிர்கட்சியாக போராடி மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு காரியங்களை செய்வாரே ஆனால், சும்மா ஹீஸ் அவர் பொலிட்டிக்கல் எனிமி, அவர்கள் நம்முடைய கொள்கை எதிரி என்று பேசிக்கொண்டே போவதில் யாரும் பேசலாம். நம்முடைய உணர்வுடையவர்கள் கைதிட்டு கொண்டே இருப்பார்கள்.
பிறகு ஒன்றுமில்லாமல் போனவர்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடும். இப்பொழுது நான் சொல்லுகிறேன், இவர் செய்ய போகின்ற வேலை என்ன செய்ய போகிறது என்றால் திமுகவை வலுப்படுத்த போகிறது. இவர் சொல்லுகிறார் பிஜேபியை எதிர்க்கிறேன் என்று. சரியான கொள்கை. நீங்கள் சமயச்சார்பற்ற கூட்டணி ஒன்றை உருவாக்க முனைந்தால் அது பொதுவாக நல்லது. உங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பங்கு வெற்றி இருக்கும், பிறருக்கும் இருக்கும். எல்லாருமாக சேர்ந்து முதலில் ஸ்டாலினை வெளியே தூக்கி விடலாம். திமுகவை எதிர்ப்பதும் ஒழிப்பதும் உங்களுடைய முக்கிய கொள்கை என்றால் அதற்குரிய வேலைகளை பார்க்க வேண்டும். சும்மா சோதனையெல்லாம் செய்து கொண்டிருப்பதின் மூலம் உங்களுடைய கட்சியும் அழியும், நீங்கள் நினைத்த நோக்கமும் நிறைவேறாது. தமிழ்நாட்டில் இதற்கு முன்னால் இதுபோல் சோதனை செய்யப்பட்டது உண்டா என்றால் உண்டு. உங்களைப் போல் உங்களுடைய அண்ணன் விஜயகாந்த் இதற்கு ஒரு முயற்சி எடுத்தார். தன்னந்தனியாக விருத்தாச்சலத்தை வென்றவர். பிறகு எதிர்க்கட்சி தலைவராக 28 பேரை வைத்துக்கொண்டு கூட்டணியில் ஆக முடிந்தவர். தன்னந்தனியாக கூட்டணி சேர்த்து கொண்டு உதிரி கட்சிகளை எல்லாம் தன்னுடைய தலைமையில் கூட்டணி சேர்த்து கொண்டு 3வது அணி என்ற முயற்சி செய்த போது, மக்கள் நல கூட்டணி என்று முயற்சி செய்த போது உளுந்தூர்பேட்டையில் அவரே தோற்று விட்டார். அந்த கட்சியில் நின்றவர்கள் பூராவும் தோற்றார்கள். அதன் காரணமாக அந்த சூடுபட்டவர்கள் தான் ஸ்டாலினோடு இருக்கிறார்கள். இப்பொழுது திருமாவளவன், இந்த வைகோ, சிபிஎம் எல்லாம் ஆளுக்கு ஒரு பெரிய ஆள் உயர மாலையை போட்டுக்கொண்டு சுவரொட்டிகளை காட்சி. அந்த காலகட்டங்கள்லாம் விஜயகாந்துக்கு ரொம்ப உடல்நலம் கொண்டிருச்சு. இல்லை, விஜயகாந்த் கிங் மேக்கரா என்று கேட்ட காலத்தில் அவர் குன்றவில்லை. அவர் தோற்றெல்லாம் முடிந்த பிறகுதான் அவருக்கு உடல்நலம் குன்றியது. அதுவரையிலும் அவர் கேம்பெயின்லாம் வலிமையாகத்தான் இருந்தார். அதெல்லாம் உண்மையிலே. ஆகவே ஒரு புதிய முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. எம்ஜிஆர் செய்தது போல நீங்கள் சொல்லுகிறீர்கள். 67 ஒரு முயற்சி நடந்தது, 77 ஒரு முயற்சி நடந்தது. ரெண்டும் பெரிய பூகம்பத்தை உண்டாக்கி வெற்றியை 67 நடந்த புரட்சி என்பது இந்திக்கு எதிரான ஒரு பெரிய தேசிய கட்சிகளுக்கு பாடம் கற்பிக்கப்பட்டது. இதுவரையிலும் தேசிய கட்சிகளை இந்தியா புறமும் ஆண்டு கொண்டிருக்கின்றன. 67க்கு பிறகுதான் அந்த மாற்றம் நிகழ்கிறது. இந்தியை தென்னாடு முற்றிலுமாக புறக்கணித்து விட்டது என்பது 10 ஆண்டு போராட்டம், துப்பாக்கி சூடு, மாணவர்கள் இறப்பு, இவ்வளவும் ஏற்படுத்திய கொந்தளிப்பு ஒரு புறம், அரிசி பஞ்சம், மற்றவையெல்லாம் இன்னொரு புறம். கக்கா மாணவர்கள் என்ன கொக்கா என்ற கேள்வி மக்களால் வைக்கப்பட்டது. பக்தவச்சலம் என்னாச்சு, பருப்பு விலை என்னாச்சு என்பது மக்களால் வைக்கப்பட்டது. இவ்வளவு பெரிய மாற்றம் நிகழ வேண்டும், காமராஜர் போன்ற ஒரு ஜெயின் லீடரை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் இந்த இவ்வளவு பெரிய கிளர்ச்சி ஏற்பட்டது வெற்றி பெற்றது. 77 அந்த கட்சியை வளர்த்து, அண்ணாவுக்கு அடுத்தபடியாக அந்த கட்சியை வளர்த்து அந்த கொடியை ஊரெங்கும் அறிமுகப்படுத்தியவர். திராவிடம் என்ற பெயரை மக்களுக்கு பழக்கப்படுத்திய, தன்னுடைய படங்களின் மூலம் பழக்கப்படுத்திய, அண்ணாவினுடைய படத்தையே தன்னுடைய படங்களின் மூலம் கொண்டு சென்ற எம்ஜிஆர் அந்த கட்சியோடு வளர்ந்து கருணாநிதியை முதலமைச்சராக்குவதற்கு பின்புலமாக இருந்து பிறகு இவர் நோக்கத்திற்கு ஆட்சி நடத்துகிறார். முதல் முறையாக தமிழ்நாட்டு அரசியலிலேயே ஊழல் என்பது வெளிப்படையாக பேசப்படுகிறது. கோதுமை பெற ஊழல், பூச்சி மருந்து ஊழல், கருணாநிதி ஊழலின் பிரதிநிதி என்று பேசப்பட்ட காலத்தில் இதை எடுத்து சொல்வதற்கு உள்ளே இருந்து வந்த மனிதனை ஏற்றுக்கொண்டார்கள். காமராஜரை ஏற்றுக்கொள்ளவில்லை. காமராஜர் உயிரோடு இருக்கிற போதே திண்டுக்கல் தேர்தலில் காமராஜர் 2வது இடத்துக்கு வந்தார். கருணாநிதி 3வது இடத்துக்கு போய்விட்டார். ஆகவே கருணாநிதியினுடைய காலத்தை முடித்து வைப்பதற்குரிய வலிமையான தலைவன் எம்ஜிஆர் தான் என்று கருதுகிறார்கள். காமராஜருக்கு மேலான தலைவர் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே ரொம்ப அபூர்வம், அது வேறு. ஆனால் அவர் கருதினார்கள். 77 அவர் வெற்றி பெற்றார், ஆட்சிக்கு வந்தார். சாகிற வரையும் கருணாநிதி ஆட்சியை நினைத்து பார்க்க முடியவில்லை. இதெல்லாம் புரட்சி அல்ல. இதை சில மனிதர்கள் இப்போ இல்லைன்றீங்களா விஜய்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ எதை எதிர்த்து? அவர் உள்ளே இருந்து வந்தார். ஊழல் என்பது உள்ளே இருந்து வருகிறது. அதுக்கு அந்த கருணாநிதியை தவிர மிச்ச எல்லா தலைவர்களையும் இந்த பக்கம் கொண்டு போய்விட்டார். நாடே எதிர்த்து நின்றது. அதனாலே தான் 51% வாக்குகள் பெறுகிறார் திண்டுக்கல் தேர்தலில். 3 கட்சிகளும் 49% வாக்குகளை பெறுகிறது. எங்கேயாவது உண்டா? 50% வாக்குக்கு மேல் வாங்கிய புரட்சி என்பது திண்டுக்கல் புரட்சி தான். அதுக்கு முன்பும் கிடையாது, பின்பும் கிடையாது. அப்போ எம்ஜிஆருடைய வருகையை மக்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்தாங்க? வெறும் சினிமா அல்ல. அதே மாதிரி அவர் 10 ஆண்டுகளில் ஆண்டபோது அவர் செய்த காரியங்களை எல்லாம் சாதாரண ஆட்சியாளர்கள் செய்ய முடியாது. அவர் சினிமா நடிகராக வெறும் பிம்பத்தின் அடிப்படையில் வெறும் 70 mm திரையில் காட்டிய அந்த வடிவத்தோடு அவர் வரவில்லை. அவர் உள்ளே வருகின்ற போது மக்களோடு சேர்ந்துதான் நின்றார். அவருடைய ஆட்சி இன்றைக்கும் குறிக்கத்தக்க ஆட்சியாக இருக்கிறது. உயர்கல்விக்கு, சத்துணவுக்கு, பிறவற்றுக்கு, ஈழத்திற்கு உதவி செய்ததற்கு இவருடைய சிலையை தமிழின தலைவராக ஒரு மலையாளியினுடைய சிலையை தான் யாழ்ப்பாணத்தில் வைத்தார்கள். கருணாநிதியினுடைய சிலை வைக்கவில்லை.
அது வேறு. அதை நினைத்து கொண்டு நாம் பேசுவது என்பது சரியான ஒன்றில்லை. எந்த ஒன்றுக்காகவும் உறுதியாக நிற்க முடியவில்லையே. அவர் ஊர்வலம் போவார், போராட்டம் நடத்துவார், கவர்னர் வீட்டிலே மனு கொடுப்பார், கல்யாண சுந்தரம் போன்ற அறிவுடைய தலைவர்களை பக்கத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய புசியை வைத்துக் கொண்டு என்ன செய்வது? புஷென்று போய்விடும். புஷி ஆனந்த வச்சுட்டு நீங்க மாநாடு நடத்தியவங்கலாம் கேட்டு பார்த்தாங்க, இப்ப பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி மாநாட்டுல பேசியிருக்காங்க. உங்களுடைய இது, அதாவது நீங்க எல்லாரும் என்ன பேசுகிறீர்கள் என்றால், கூட்டம் கூடியது ஆவேசமாக கூடியது, இளைஞர்கள் கூடினார்கள். அவர்களுக்கு திரைப்படத்தில் அந்த பிம்பம் பெரிதாக அவர்கள் மனதில் பதிந்திருக்கிறது. ஆகவே கூடினார்கள் என்பது உண்மை. 7 கோடி வாக்காளர்களுடைய போக்கை 4-3 லட்சம் தொண்டர்கள் ஒரு இடத்தில் கூடுவதினால் தீர்மானிக்க முடியாது. இது உங்களுக்கு எப்பொழுது தெரியும் என்றால் அது உண்மை. இதே மாதிரி விஜயகாந்த் கூட்டம் கூடி நான் பார்த்துருக்கிறேன். என்ன, இதே மாதிரி ஒவ்வொரு தலைவர்களும். சிவாஜிக்கு கூடாத கூட்டமா? சிவாஜி கடைசியில் பயங்கரமாக மோசமாக தோற்று விட்டார். ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், நயன்தாராவை உங்களுக்கு பின்னால் விட்டால் உங்களை விட கூட்டம் கூடும் என்று நான் சொல்கிறேன். திமுக காரன் விடுவான் என்று சொல்கிறேன். உங்களுடைய கூட்டம் முதல் நாள் நடக்கும். சனிக்கிழமை நடந்தால் ஞாயிற்றுக்கிழமை திமுகவுக்கு ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்வான். இது போல ஒரு ஊர்வலம். உங்களுக்கு கூடுகிற கூட்டம் அவர்களுக்கும் கூடும். அப்பொழுது சிம்ரனுக்கு கூடியதை நான் பார்த்துருக்கிறேனே. சிம்ரன் அரசியல்வாதியா? இசிய பொலிட்டிக்கல் லீடர். ஜெயலலிதா ஏற்பாடு செய்து சிம்ரன் முன்னே வந்தார். நாங்களெல்லாம் பேசுவதற்காக போயிருந்தோம், கூட்டமெல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். சிம்ரனை காட்டினாலே போதும். ஒரு பெருங்கூட்டத்தை காட்டுவது. சிம்ரன் வருவதினால் பெருங்கூட்டம் கூடியது. சிம்ரனுக்கு என்ன பொலிட்டிக்கல் சென்ஸ் இருக்கிறது? அவருக்கு ஒரு கூட்டத்திற்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தார்கள். கொடுத்து, அடே அப்பா என்னையா இந்த பொட்டல் இதுவரை இறம்புனதே இல்லை. சிம்ரன் வர்றது வேற, விஜய் வர்றது இல்லை. விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, எம்ஜிஆர் மாதிரி நானும் வரேன்றாரு. அதை எப்படி கம்பேர் பண்ண முடியும்? இல்லை, சிம்ரன் வருவதற்கும் கூடுகிறது கூட்டம் என்றால், அப்புறம் இவர் ஒரு அரசியல் கட்சி வைத்திருக்கிறார், கூடுகிறது. இது கூட்டம் கூடுவதற்கு காரணம் உங்களுடைய சினிமா பிம்பம். கூட்டம் கூடுவதற்கு காரணம் உங்களுடைய அரசியல் சிந்தனை அல்ல, உங்களுடைய அரசியல் கோட்பாடுகள் அல்ல, நீங்கள் ஏற்கனவே நடந்து காட்டிய வாழ்க்கை முறை அல்ல. உங்களுடைய கூட்டம் இவ்வளவு திடீரென்று கூடுவதற்கு காரணம், உள்ளே வருகின்ற போதே கூடுவதற்கு காரணம் உங்களுடைய சினிமா பிம்பம். சினிமா பிம்பம் ஊருக்கு இருக்கிறவர்கள் எல்லோருக்கும் இந்த கூட்டம் கூடும். நயன்தாராவுக்கும் கூடும், சிம்ரனுக்கு கூடியது. இது ஒரு ஆச்சரியமானது என்று நான் நினைக்கவில்லை. அரசியல்வாதிகள், தேர்ந்த அரசியல்வாதிகள் உங்களோடு சேருவதற்கு அஞ்சுகிறார்களே, வருவதற்கு யோசிக்கிறார்களே. அல்வா கொடுக்குறேன் என்று சொன்னாலும் வந்து சாப்பிட மறுக்கிறார்களே, ஏன் என்பதுதான் கேள்வி. விஜய் சொன்ன சர்ப்ரைஸ் எதுவும் இருக்காதுன்றீங்க? ஒரு சர்ப்ரைஸ் இருந்தால் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸிடம் அது பிரதிபலிக்க வேண்டும். நான் சொல்லுகிறேன், இத்தனை கட்சிகள் இருக்கின்றன. மந்திரி பதவி தருகிறேன் என்று சொல்லுகிற ஒரே ஒரு தலைவர் விஜய் தான். சரி, நம்ம அதற்குள் போய் முதலிலே துண்டை போட்டு விடுவோம், கூத்து பொட்டலில் போடுவது போல, பாய் விரிப்பது போல. அப்புறம் நம்ம ஆரம்பத்திலேயே வந்தவர்கள் நாங்கள் தான் என்று சொல்லி நமக்கு ஒரு இடம் கேட்போம் என்று எல்லாரும் விரும்புவார்கள். எந்த மனிதனுடைய அறிவும் அப்படித்தான் சிந்திக்கும். நடக்கவில்லையே. அவர்கள் என்ன கருதுகிறார்கள் என்றால், நீ கரையேறுகிறாயா என்று தெரியாது, நாங்களும் சேர்ந்து அழுந்தி மூழ்கி விட்டால் என்ன செய்வது என்று அஞ்சுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் விஜயகாந்தால் சூடுபட்டவர்கள். விஜயகாந்தோடு சேர்ந்து கூட்டு மந்திரி சபை அமைக்கப் போகிறோம் என்று உண்மையாகவே நம்பி, கடைசியில் கூட்டும் இல்லை, மந்திரியும் இல்லை, எம்எல்ஏ பதவியும் இல்லை என்ற நிலைக்கு ஆளான பிறகு அவர்கள் இந்த அல்வாவுக்கெல்லாம் யோசிக்கிறவர்களாக இல்லை, யாரும் வருகிறவர்களாக இல்லை. விஜயகாந்த் அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது தனியா நின்னாரு. அதுக்கு பிறகு அதிமுக கூட கூட்டணிக்கு எதிர்கட்சி தலைவராகிவிட்டார். கூட்டணியில் தான் ஆனார். அவர் தனித்து தன் தலைமையில் கூட்டணி என்று சொன்ன தமிழக மக்கள் மத்தியில ஒரு வலுவிழந்துட்டார் இல்லையா? கூட்டணி மாறி நான் சொல்றேன், இல்லை, அவர் தனியாக நின்றார். தன் தலைமையில கூட்டணி என்று சொன்னபோது முழுகி போனார். அரசியலே முடிந்து போனது. கூட்டணி என்று ஜெயலலிதாவோடு சேர்ந்தபோது 28 தலைவராகி கருணாநிதியை அடுத்தடுத்து அனுப்பிவிட்டார். நான் சொல்கிறேன், அது மாதிரி செய்ய வேண்டிய கட்டம் நீங்களும். கருணாநிதி சர்க்கார் நாக்காளி என்கின்ற காரணத்தினால் வரவில்லை. ஸ்டாலின் உட்கார்ந்திருந்தார். முதலிலே நான் அப்பொழுது எம்எல்ஏ ஆகிறதே, முதலிலே நேர அம்மாவுக்கு எதிராக விஜயகாந்த் உட்கார்ந்திருப்பார். அதற்கு அடுத்தாற்போல் பண்டூட்டி உட்கார்ந்திருப்பார். அப்புறம் அங்கிட்டு கொஞ்சம் இடம் விட்டு ஸ்டாலின் உட்கார்ந்திருப்பார். ஒரு எதிர்கட்சி ஆக முடியாமல் திமுகவை தடுக்கின்ற ஆற்றல் உங்களுக்கு கூட்டணி சேர்ந்தபோது தான் வந்தது. கருணாநிதியை, நாடாண்ட கருணாநிதியை 3ஆவதாக ஆக்கிவிட்டீர்கள். அதுபோல விஜய்க்கு சொல்லுகிறேன், நீங்கள் எடப்பாடியோடும் பிற கட்சிகளோடும் சேருங்கள். பிஜேபி தடை என்றால், பிஜேபியை விட்டு வந்தால் நான் வருகிறேன் என்று சொல்லுங்கள், ஒத்துக்கொள்வார். நான் சொல்லுகிறேன், ஒரு செக்யூலர் அணியை உருவாக்க முடியும். பிஜேபி வேண்டாம், அது ஒரு மதவாத கட்சி என்று நீங்கள் சொல்லுங்கள். நீங்களெல்லாம் யாரும் வரவில்லை என்றால், குதிரை கிடைக்கவில்லை என்றால் கழுதையில் ஏறுவது போல
ஒருவனும் கிடைக்கவில்லை, இருக்கிற கட்சியையாவது கூட்டணிக்கு வைத்துக் கொள்வோம் என்று நினைப்பார்களே தவிர நல்ல கூட்டணி கிடைக்க முடியுமானால் ஒரு செக்யூலர் ஃப்ரண்ட் ஒன்றை உருவாக்க முடியும். நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். நீங்கள் முயற்சியே செய்யவில்லை. நான் முதலமைச்சராக இருக்கிறேன், எனக்கு கீழே விஜயும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்து விடாம பிஜேபி பார்த்துக்குது. அதுக்கான வழி பிஜேபி பார்த்தால் என்ன, நீ அதை மீறி செய்ய வேண்டியதானே. அவன் என்ன பார்த்துக் கொள்கிறான்? நமக்கு அறிவு இருக்குல்ல, நமக்கு எது சரியோ அதை நாம் செய்கின்றோம். ஆகவே நீங்கள் ஒரு செக்யூலர் ஃப்ரண்ட்டை ஏற்படுத்த முடியும். அதற்கு நீங்கள் முயன்றால் வேறு சில கட்சிகளும் வர முடியும். திருமாவளவன் கட்சிகள், சிபிஎம் போன்றவைகள், இவர்களெல்லாம் வருவார்கள். நாம் மந்திரி ஆவதெல்லாம் பிறகு மந்திரி சபையில் பதவி கொடுப்பதெல்லாம் பின்னால் பார்ப்போம். முதல்ல கரையேறுவதற்கு நாம் முயற்சி செய்வோம். விஜயகாந்த் செய்த தற்கொலை முயற்சியை தனித்து நின்று 3வது அணி உருவாக்கி கூட்டணி சேர்ந்த கட்சிகளையும் மூழ்கடித்து தானும் மூழ்கிய அதே தப்பை மீண்டும் விஜய் பழைய வரலாற்றிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். மீண்டும் செய்யக்கூடாது. இதை உண்மையாகவே பிற அரசியல் கட்சிகள் சிந்திக்கின்ற காரணத்தினால்தான் உங்களோடு வர மறுக்கிறார்கள். ஒன்று. 2வது, இந்த தேர்தல்களிலேயே விஜயகாந்த் ஒரு தினம் மோட்டை பிரித்தது போல அண்ணாமலை சென்ற தேர்தலில் திமுக 40க்கு 40 வந்ததற்கு காரணம் அண்ணாமலை. அதிமுகவோடு இருந்தவாறே இருந்து இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நடந்திருந்தாலும் சரி, பாமகவை அந்த பக்கமே விட்டிருந்தாலும் சரி, அதிகாரத்தை பயன்படுத்தினீர்கள், அன்புமணிக்கு மந்திரி பதவி தருகிறேன் என்று சொன்னீர்கள், வழக்கை புதைக்கிறேன் என்று சொன்னீர்கள், பெரும்பணம் கொடுத்தீர்கள். அன்புமணி இரவோடு இரவாக அப்பனுடைய பேச்சை மீறி உங்கள் பக்கம் வந்து விட்டார். வந்ததனுடைய விளைவாக அவருடைய மனைவியும் தோற்று விட்டார்கள். ஒருவரும் வெற்றி பெற முடியவில்லை. சரியா? நீங்கள் வாங்கிய வாக்கு எண்ணிக்கை கூடுதல் குறைவது என்பதெல்லாம் இருக்கட்டும். அந்த கூட்டணி ஒழுங்காக உருவாக்க நீங்கள் சேர்ந்திருக்க வேண்டாம். பாமக மற்றவை சேருவதற்கு இடமளித்திருந்தால், உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தாமல் இருந்திருந்தால் ஒரு 10 இடம் அதிமுக வந்திருக்கும். இந்த ஓட்டு அடிப்படையில் சொல்லுகிறேன். 3 இடம் பாமக வந்திருக்கும். 13 இடங்கள் இவர்கள் வந்தால் 40 இடத்துக்கு 40 இடமும் வருவோம் என்கின்ற திமிர் ஒடுங்கி இருக்கும். அதான் ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. அதான் விடாமல் சொல்றாரு. அவர் சொல்வது சரியானதுதான். அதனாலதான் அந்த திமிர் 40க்கு 40 கருணாநிதியால் முடியவில்லை, அண்ணாவால் முடியவில்லை, ஸ்டாலினால் முடிந்தது என்றால் ஸ்டாலின் காலத்தில் தான் முழு முட்டாளில் இருக்கிறார்கள். ஸ்டாலின் காலத்தில் தான் ஓட்டை பிரிப்பதற்கு தயாராக பல தலைவர்கள். நான் சொல்கிறேன், அண்ணாமலையினுடைய நோக்கம் பிஜேபியை வளர்ப்பதாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் வளர்ப்பதற்கு செய்கின்ற முயற்சிக்குள் ஸ்டாலின் அடைகின்ற வலிமை ரொம்பவும் கூடுதலானது. இன்றைக்கு இவ்வளவு தீமைகள் நடப்பதற்கு காரணம் ஸ்டாலின் ஆட்சி என்று சொன்னால் அந்த ஆட்சி வலிமைப்படுவதற்கு காரணமாக இருந்தவர் அண்ணாமலை என்று நான் சொல்கிறேன். ஆகவே அண்ணாமலை தான் பி டீம். நம்முடைய பாராளுமன்ற தேர்தலில் ஸ்டாலினுக்கு பி டீம் அண்ணாமலை. இப்பொழுது நடக்கப் போகின்ற தேர்தலில் பி டீமாக மறுபடியும் விஜய் மாறுவாரே, ஆனால் விஜயும் அழிவார். போன தரம் அண்ணாமலை அழிந்தது போல. பிறகு இதை திருத்திக் கொள்வதற்கு அமித்ஷா இங்கே வருகிறார். வந்து கூட்டணி சேர்கிறார் வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு கூட இந்த கூட்டணியை விட சமய சார்பற்ற கூட்டணியாக இருந்தால் சிறுபான்மை மக்கள் இந்த பக்கம் வருவார்கள். விஜய் சேருகின்ற போது அதற்கு ஒரு இது ஏற்படும். மற்ற கட்சிகள் உள்ளே வரும். கண்டிப்பாக ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பிவிடலாம். இப்பொழுது நீங்கள் விஜயகாந்த் தான் ரெஃபரன்ஸ் சொல்றீங்க. ஆனா விஜய் அவர்கள் எம்ஜிஆர் ரெஃபரன்ஸா கொண்டு வர்றாரு. ஏன்னா கடந்த மாநாடுல நம்ப முடிகிறதா? உங்களாலே நம்ப முடிகிறதா? எம்ஜிஆருடைய இடம் பெரிய போர்க்களமாக எடுத்தவுடன் வெளியே வருகிறார். ஊழல் கண்டறியாத தமிழ்நாட்டில் ஊழல் எதிர்ப்பும் முரசாக அவர் வெளிப்படுகிறார். காமராஜர் மிகச்சிறந்த தலைவராக இருந்தும் கருணாநிதியை வீழ்த்த காமராஜரை விட உள்ளே இருந்து வருகிற எம்ஜிஆர் பொருத்தமானவர் என்று மக்கள் கருதுகின்ற நிலைமை ஏற்பட்டது. அதுபோல எந்த நிலை இருக்கிறது இங்கே? சும்மா நான் எம்ஜிஆர் என்று சொல்லிக்கொண்டு மறுபடியும் கவிழ்ந்த பிறகு வீட்டுக்கு போய் விடுவதில் மக்கள் தான் துன்பப்படுவார்கள். இந்த ஆட்சி இந்த ஜனநாயக அமைப்பு முறையில் எல்லா மக்களும் 100க்கு 100 சிந்திக்கின்றவர்கள் இல்லை, வழிநடத்தப்படுகின்ற மக்கள் தான். சூழல்களை பொறுத்து இவர்கள் வாக்களிப்பார்கள். ஆகவே நீ எம்ஜிஆர் இல்லை என்று நான் செல்வாக்கு அடிப்படையில் மட்டும் சொல்லவில்லை. அந்த சூழல் வேறு, அவர் நடத்திய போராட்டம் வேறு. கல்யாண சுந்தரம் போன்றவர்கள் அவருக்கு துணை இருந்தார். சூழலே அப்படியானதான் இல்லை அப்படின்றீங்களா? சூழலே அப்படி இல்லை. சூழலே அப்படி. நீ ஒரு போராட்டம் நடத்தலையே. அவர் ஊர்வலம் போவார், கவர்னருக்கு மனு கொடுப்பாரு, டெல்லிக்கு போவார். கல்யாண சுந்தரம் மாதிரி மூளையே வடிவமான மனிதர்கள் அவருக்கு பக்கத்தில் இருந்தார்கள். நீங்க சொல்ற மாதிரி நீ புஷியை தானே வச்சிருக்க, என்ன செய்ய முடியும்? ஏங்க வழி நடத்துவதற்கு அறிவு வேண்டாமா? ஒரு தலைவர் இப்படி சொல்றது மூலமா தாவேகாவை குறைச்சு மதிப்பீங்களா? அதான் சொல்றாரு, அரசியல் ஆர்வலர்கள் ஆய்வாளர்கள்லாம் நிறைய கருத்துக்கள் சொல்றீங்க, அதை எல்லாமே நாங்க பொய்யாக்குவோம் அப்படின்னு சொல்லி. ஆக்குவதற்கு முன்னால மீண்டும் ஸ்டாலின் அண்ணாமலை மாதிரி நீ உட்கார வைக்க போற. உட்கார வைக்கிறதன் மூலம் உங்க கட்சி அழியும், தமிழ்நாட்டு அரசியலும் அழியும்.
அதான் நடக்க போகுது. நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், அண்ணாமலை பாராளுமன்றத்தில் இந்த தவறை செய்து மோடிக்கு இடையூறு செய்தார். அதனாலதான் அண்ணாமலை நீக்கப்பட்டார். இவர் எடுத்த ஸ்ட்ராங் ஸ்ட்ராட்டஜி என்று அவர் எடுத்துக்கொண்டு பண்ணினாரே, நான் பிஜேபியை மாற்று அணியாக உருவாக்க முடியவில்லை, அதிமுகவை பலவீனப்படுத்தி விட்டார். அதன் மூலம் அந்த அணிகளை உடைத்தார், எல்லாம் செய்து நான் 4% கூட வாக்கு வாங்கினேன்னு இப்போ என்ன அதில் மதிப்பு இருக்கிறது? கடைசியிலே மறுபடியும் பிஜேபி இங்கே தானே வந்து நிற்க வேண்டியதாக இருக்கிறது. கடைசியில் ஸ்டாலினை 40க்கு 40 உட்கார வைத்ததுனால மோடிக்கு இடையூறா நல்லதா? இந்த தப்பை செய்தது யார்? அண்ணாமலை. இந்த தப்பை செய்தது யார்? அண்ணாமலை. செய்து முடித்த பிறகு இப்பொழுது ஒன்றும் தெரியாத மாதிரி அவர் இருக்கிறார். இதே மாதிரி பிஜேபியை இறக்கி விட்டார். இதே மாதிரி விஜயும் செய்து முடித்த பிறகு மீண்டும் வலிமையாக ஸ்டாலின் அங்கே அமருவாரேயானால் அது ராவண ஆட்சியாகவே நடைபெறும். நான் சொல்லுகிறேன் இப்பொழுதே. நான் அதை அடுக்கினால் அது வேறு. நம்ம விஜயை பற்றி பேசுகிற காரணத்தினால் நான் திமுகவினுடைய ஆட்சியினுடைய கொடூரங்கள் என்ன என்று உங்களுக்கு சொல்லவில்லை. முதல் மாநாடுல பார்த்தோன்னா அண்ணாவையோ இல்லை வந்து எம்ஜிஆரையோ கொண்டு வரல. ஆனா இந்த மாநாட்டு முகப்பிலேயே அவர் கொண்டு வந்திருக்காரு. வெறும் ஐடென்டிட்டிஸ் பாலிடிக்ஸ் இது என்னங்க? நீங்க ஒரு கொள்கையை பேசுங்க. அதை விட்டு அண்ணா முகம், அஞ்சலியார் முகம், அப்புறம் நாச்சியார் முகம், ஜாதிக்கு ஒரு முகம், அம்பேத்கர் ஒரு ஜாதிக்கு முகம். உங்களுக்கு இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய அது ஒவ்வொருவரும் ஒரு ஜாதியை ரெப்ரசன்ட் பண்ணுகிறார்கள். இது இப்படித்தான் உங்களுக்கு மக்கள் வாக்களிப்பார்கள் என்று நம்புகிறீர்கள். அது முழுவதும் இல்லை. முழுவதும் அடிப்படையில் இதை பண்றாருன்றீங்களா? அப்புறம் என்ன? அஞ்சலியே ஒரு அதெல்லாம் கிடையாது. அவரு டென்னினா அஞ்சலியார் பின்பற்றப்படுவதற்கு, நாச்சியார் நவீன கால ஜனநாயகத்தில் என்ன வழிகாட்டுவதற்கு நாச்சியார் இருக்கிறார். அதாவது நாம் நவீன அரசியல் நடத்துகிறோம். லெனினை சொல்லு, காந்தியை சொல்லு, நேருவை சொல்லு, இல்லை வேறு யாரையாவது சொல்லு. ஒன்றுமில்லாம் நவீன அரசியலில் நாச்சியார் பங்கென்ன, நவீன அரசியலில் அஞ்சலியார் பங்கென்ன, அம்பேத்கர் நவீன அரசியலுக்கு பங்குண்டு. அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் ஜாதியினுடைய அடையாளமாகத்தான் பெரும்பாலும் கொல்லப்படுவது இவர்கள் பேச்சிலிருந்து தெரிய வருகிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இல்ல, அது அப்படித்தான் அதை அடையாளப்படுத்துகின்ற போது அவரை அப்படித்தான் அடையாளப்படுத்துகிறார். அதை விட கூடுதலான ஆள் என்றாலும் அவரை அப்படித்தான் அடையாளப்படுத்துகிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த மாதிரி அடையாளங்களின் மூலமாக நீங்கள் வெல்ல முடியாது. எல்லாருக்கும் கட் அவுட் வைத்து ஒவ்வொரு தடவும் பூ போட்டு வணக்கம் செலுத்தி நமஸ்காரம் பண்ணி இதெல்லாம் ஆகாது. கதையை நீங்கள் என்ன நோக்கம் பரந்தூர், நான் இதை விட மாட்டேன், இதனால் நீ லாபம் அடிக்கிறாய், மக்கள் நிலங்களை இழக்கிறார்கள், நான் நிற்பேன், அது போராடு, உன்னை நீ சிறந்த ஆள் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒன்றும் செய்வதில்லை. சும்மா இந்த தரம் அண்ணாவை கொண்டு வா, அடுத்த தரம் எம்ஜிஆரை கொண்டு வா, அதுக்கு அடுத்த தரம் என்டிஆரை கொண்டு வா, இன்னும் இருக்கிறவனெல்லாம் தெலுங்குக்காரனுக்கு என்டிஆரை கொண்டு வா, இப்படியே போய்கொண்டே இருக்க வேண்டியதான். ஒன்றும் யூ டு நாட் கிரியேட் எனி இம்பேக்ட் அமங் தி பீப்புள். நீங்க ரெண்டு விஷயம் சொல்றீங்க. ஒண்ணு, களத்துக்கு வந்து போராட சொல்றீங்க, அது ஏற்புடையது. ஏன்னா ஒரு முதலமைச்சர் வேட்பாளரா முதலமைச்சரா ஆகணும்ன்ற ஒரு கனவோட இங்க வரலையே. இன்னொன்னு, நீங்க அதிமுகவோட கூட்டணி சேருது. அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து அந்த கனவு வந்து எப்படி இருக்கும்? அவர் ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா வளர முடியும். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஒரு பெருந்தீமையை அகற்றுவதற்கு சிறு தீமைகளோடு நாம் சேர்ந்து நிற்பது ஒன்றும் பிழையில்லை. அந்த கருத்திலே சொல்றேன். இந்த ஜனநாயக அமைப்பு, நான் துல்லிதமான அரசியலை என்னால் பேச முடியும். நான் மட்டும்தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். என்னை சுற்றி ஒரு 15,000 பேர் இருக்கிறார்கள். ஆனால் இதை எடுத்து செல்வதற்கு பணம் இல்லை, இதை எடுத்து கொண்டு செலுத்துவதற்கு கருவிகளே இல்லை, ஒன்றுமில்லை. அது தட் இஸ் ரியாலிட்டி. ஆகவே நான் என்ன சொல்கிறேன், ஒரு மிகச்சிறந்த கட்சி என்று நான் சொல்லவில்லை, அதெல்லாம் பார்க்க வேண்டாம். மிக மோசமான கட்சி அது. ஹூ இஸ் டு பி ரிமூவ்டு ஃப்ரம் பவர் என்பதுதான் முதல் கேள்வி. ஸ்டாலின் ஷுட் பி ரிமூவ். அது வந்து தீமையினுடைய உச்சகட்டம் என்று நாம் நினைத்தால் அதை அகற்றுவதற்கு மற்ற எல்லோரையும் அணைத்து கொண்டு செல்ல வேண்டும். அதன் மூலமாக அவரவருக்குரிய இடத்தை பெற வேண்டும். இல்ல, அதிமுக கூட கூட்டணி வச்சா இவரோட ஐடென்டிட்டி காணாம போயிடும். விஜயகாந்த் நீங்க ரெஃபரன்ஸ் சொல்றீங்க, 2 தேர்தல்கள் நின்று பார்த்து அதுக்கு பிறகுதான் கூட்டணி அமைச்சா. இமேஜ் எல்லாம் காணாம போகுது. அவர் ஒருவராக நின்றார், பிறகு உளுந்தூர்பேட்டையில தோற்றார். அதெல்லாம் அல்ல. நான் சொல்கிறேன், நமக்குரிய இடம் நமக்கு இருக்கும். அதற்கு பிறகு இன்னொரு வளர்ச்சியை நாம் அடைய முடியும். நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள் என்பதை பொறுத்தது உங்களுடைய வளர்ச்சியை தவிர, உள்ளே வந்தவுடன் நம்முடைய இமேஜ் காணாமல் போய்விடும் என்று இமேஜை பற்றியே நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் இமேஜ் என்பது உருவாக்கப்படுவது தான். அது மேலாகவும் இருக்கும், கீழாகவும் இருக்கும். ஆகவே அதெல்லாம் முக்கியமில்லை. நீங்கள் செயல்படுங்கள். யூ டோன்ட் மைண்ட் அபவுட் யுவர் இமேஜ். என்ன
அதையெல்லாம் விட்டு அது மட்டும் இல்லாம இந்த மாநாட்டுல பாஜகவை நேரடியா விமர்சிச்சிருக்காரு. அதிமுக நடக்கக்கூடிய இந்த கூட்டணி, அடிமை கூட்டணின்னு விமர்சிச்சிருக்காரு. இந்த விஷயங்கள்லாம் வெளிப்படையா பேசியிருக்காரு. அவரு தன்னந்தனியாக நின்று பார்க்கலாம், வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறார். பிஜேபியோடு இவர்கள் போய்விட்ட காரணத்தினால் சமய சார்பற்ற கட்சிகள் நம் பக்கம் சேருவதற்கு வாய்ப்புண்டு எதிர்பார்க்கிறார். எவ்வளவோ வலைகளை வீசிக்கொண்டே இருக்கிறார். இவருடைய வலையில் சிக்கிய மீன் என்று எதுவுமே இல்லை. வெறும் வலையை தினமும் இழுத்து கொண்டு வீணாக போய்விடும். நமக்கு மீன் பிடிக்க வேண்டும். என்ன, ஒரு வலையிலும் ஒரு மீனும் சிக்கியதாக தெரியவில்லை. ஆகவே நான் சொல்லுகிறேன், இப்பொழுது பிஜேபியோடு அவர் சேர்ந்தது தவறு என்றால் நீங்கள் அவருக்கு தூது அனுப்புங்கள். நீங்கள் பிஜேபியை விட்டு விலகுவதாக இருந்தால் நாம் கூட்டணி பற்றி பேசலாம் என்று சொன்னால் தயார் என்று வருவார் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஏனென்றால் இன்னும் வேறு சில கட்சிகளையும் விழுப்பதற்கு வசதியாக இருக்கும். பிஜேபி கேன் பி ஐசோலேட்டட், அதில் ஒன்று சிங்கிள்ட் அவுட், அதில் ஒன்றும் பெரிய தப்பு உண்டுங்க. நீங்கள் சேர்ந்து செய்யுங்க, அதுக்கு தட் ஃபோர்ஸ் வில் பி இக்னோர்ட். அப்புறம் கடைசியில் 3-4% போய் சீமான் போல் அவர்களும் காணாமல் போவார்கள். அந்த பவர் இருக்கிறதுனால் இந்த ஆட்டம். பிஜேபிக்கு சென்ட்ரல் பவர் இருப்பது ஒன்று, பணம் கொள்ளையாக கொட்டுகிறார்கள். ஒரு அண்ணாமலை தன்னுடைய இமேஜை உருவாக்கி கொள்வதற்கு 500 கோடி செலவழிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். வார் விங், அந்த விங், இந்த விங் என்று சொல்லி அவரை பற்றிய பெருமைகள். ஹிட்லர் இதுதானே செய்தான். அவனை பற்றிய பெருமைகளை கூட்டுவது, அவனுக்கு எதிரணிகளை வாயை மூடுவது, அது அண்ணாமலை செய்தார். இதுதான் நவீன அரசியல். இதெல்லாம் பழைய காலத்தில் மாப்போசி போன்றவர்கள் ஒவ்வொரு ஊராக போய் ஒரு கருத்தை சொல்லி வளர்ந்த விதம் வேறு. இன்றைக்கு இவர்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு வார் ரூம் என்ற ஒன்றை உருவாக்கி கொண்டு ஒரு உண்மையை அழிப்பது, பொய்யை பெருக்குவது, இந்த வேலையை தான் அவர்கள் செய்கிறார்கள். இந்த வேலையை விட்டு வாருங்கள், நீங்கள் உண்மையான அரசியலுக்கு போங்கள். உங்களுடைய தொண்டர்களை நியாயமாக, நான் ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க விரும்புகிறேன், சுடீரென்று பிடிக்கும் நல்ல ஆட்சியை கொடுக்க விரும்புகிறேன், எவனுக்கெல்லாம் அரசியல் என்பது அவன் பெரிதாகிவிட்டால் நாமும் அதுபோல் சம்பாதிக்கலாம், அந்த வட்ட செயலாளர் போல என்று கருதுகிறவன் என்னுடைய கட்சிக்கு வர வேண்டாம், அவனை நான் விடமாட்டேன் என்று வெளிப்படையாக சொல்ல வேண்டும். இடைவிடாமல் சொல்ல வேண்டும். இந்த நாடே கெட்டு போயிருக்கிறது. நீங்கள் அதற்கு தகுதியான நல்ல மனிதர்களை உள்ளே எழுப்பது என்பது, பொறுக்கி எல்லா காயும் பூச்சி கத்திரிக்காய் என்றால் நல்ல கத்திரிக்காயை தேடுவதற்கு நேரம் எடுத்துக்கொள்வது போல நீங்கள் உருவாக்க வேண்டும். அந்த பண்பே போய்விட்டது. நான் சொல்லுகிறேன், சமூகமே பாழ்பட்டு இருக்கிறது. ஆட்சிகளின் காரணமாக, இந்த 50 ஆண்டு ஆட்சியின் காரணமாக சமூகம் பாழ்பட்டு இருக்கிறது. நேர்மைக்கு மதிப்பில்லை, உண்மைக்கு மதிப்பில்லை. எந்த ஒன்றும் எவன் மேல் விழுந்தும் பிடுங்கி பணம் அடித்தால் போதும் என்ற கருத்து வளர்ந்து நிற்கின்ற காலத்தில் அதை மாற்றுவதற்கு எத்தனை தடவை நீங்கள் பேச வேண்டும். காந்தி ஒருவன் தான் 50 ஆண்டுகளில் முதலில் மக்களை தயார் செய்துவிட்டு சுதந்திரத்துக்கு போனான். குடிக்காதே என்று சொன்னான். இவரு அதான் சொன்னாங்க, வீட்டுக்குள்ள ஆல்ரெடி போயிட்டோம், போனதுக்கு பிறகு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். கட்சி ஆரம்பிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ள அவர் சொல்லுவதையெல்லாம் சொல்லுகிறீர்கள். வீட்டுக்குள்ளே போய் என்ன பண்ணினார் என்று கேட்கிறேன். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் நான் போய்விட்டேன் என்றெல்லாம் வசனம் பேசுகிறார். இது வசனகர்த்தா எழுதுகிற வசனங்கள். போயிருக்கிறேன் என்று சொன்னால் இந்த காரியம் நான் செய்தேன், அதன் காரணமாக அங்கே போயிருக்கிறேன் என்றல்லவா சொல்ல வேண்டிய. எப்படி போனீர்கள்? ஒரு காரியத்தை நான் செய்தேன், இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் நான் நுழைந்து விட்டேன், இந்த தரப்பு வாக்காளர்களெல்லாம் என் பக்கம் நிற்பதற்கு காரணம் இந்த காரியத்தை நான் செய்து முடித்தது என்று நீங்கள் ஒரு காரியம் சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் அரசியல் தொடங்கி 1.5 ஆண்டுகள் ஆன பிறகு நீங்கள் செய்த காரியம் என்ன? ஒரு காரியமும் இல்லையே. அப்புறம் எப்படி வீட்டுக்குள் போனேன்? அவன் எழுதி தர்றான். நீங்கள் நான் வீட்டுக்குள் போன பிறகு பேசுகிறேன், நீங்கள் எல்லாம் வெளியே ஏதோ பேசுகிறார். அவர் பேசுவதெல்லாம் இந்த மாதிரியான பேச்சுக்கள் தான். விஜய் மாநாடு எந்த விதமான இம்பாக்டும் கிரியேட் பண்ண நினைக்கிறேன். நீங்க குறைச்சி மதிப்பிடுறீங்களோ? இல்லை, நான் மதிப்பிடுவது சரியாக இருக்கும் என்று பாருங்கள். நான் ரொம்ப நடுவாந்திரமாக நின்று இதை ஆய்வு செய்து சொல்லுகிறேன். ஒரு விஜயகாந்த், 2வது ஒரு அண்ணாமலை, 3வது ஒரு விஜய். இவர்கள் 3 பேரும் ஸ்டாலினை பலப்படுத்துவதற்காக அரசியலுக்குள் நிலைப்பாடு அவர்கள் எடுத்தவர்கள், இவர் எடுக்கின்றவர். அதில் மாறுபாடு இல்லை. இதுதான் நடக்கும். ஒரு பெரிய பாதிப்பை மக்களிடம் உண்டாக்குகின்ற அளவுக்கு இவரிடம் எந்த திட்டமும் இல்லை, எந்த போராட்டமும் இல்லை. இல்ல, ஒரு கட்சி தலைவரா அண்ணாமலை அவர்கள் பாஜக சொல்லுங்க, என்ன போராட்டம் இருக்கிறது? இவர் என்ன பாதிப்பை மக்களிடம் உண்டாக்கி இருக்கிறார்? சும்மா தீர்மானம் நீட்டை பற்றி சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், கச்சத்தீவை பற்றி சொல்லுகிறார். இது ரெண்டும் இது திமுக சொல்வது. திமுகவினுடைய எல்லா கருத்தையும் இவர் எடுத்துக்கொள்வார், அண்ணாவை எடுத்துக்கொள்வார், பிறகு திமுகவை வீழ்த்துகிறேன் என்று சொல்வார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா அதனால தான் அவர் அரசியல் எதிரி தான்.
அதாவது மாற்று கட்சியாக வர வேண்டும் என்று நினைக்கின்றவன் அரசியல் ரீதியாக அவரை எதிர்க்கின்றான். வேறு காரணம் பற்றி அல்ல. அவர்கள் தான் கொள்கை எதிரிகள். ஏனென்றால் இந்துத்துவா பேசுகிறவர்கள், ஆகவே கொள்கை எதிரிகள். இவர் அரசியல் எதிரி தான். அரசியல் எதிரி என்றால் நான் சொல்கிறேன், எனக்கு அதிகாரத்திற்கு வர வேண்டும், நீயும் அதிகாரத்தில் இருக்கிறாய், ஆகவே உனக்கு அரசியலாக நான் எதிர்த்து நிற்கின்றேன். வேறு அப்படி எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. அது இந்த இதெல்லாம் குழப்பமான ஊழல் கட்சி, மன்னராட்சி, இப்படிலாம் நிறைய காரணங்கள் சொல்றாங்க. இதெல்லாம் வெறும் பொக்கையான வார்த்தைகளை பேசுகிறார். இந்த சினிமாக்காரனை விட்டு இவர் வெளியே வந்து வசனகர்த்தாக்களின் மூலமாக பேச்சுக்களை எழுதி வாங்குகின்ற பழக்கத்தை இவர் விட வேண்டும். பிகாஸ் இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் இருக்காங்களே, தே ஹேவ் நோ பொலிட்டிக்கல் திங்கிங். மக்களை பற்றி இந்த பேச்சுல அரசியல் ரீதியான கருத்துக்கள் ஆழமா இல்லைன்ற என்ன இருக்கு? சும்மா நான் தாய் மாமே நான் விடுவேனா, இந்த வந்துட்டேன், என் பாட்டு இன்னொரு எம்ஜிஆர் அண்ணா பாட்டு, இது எம்ஜிஆர் பாட்டு 2 பாடுறேன், அண்ணாவை நான் எடுத்துக்கிறேன், இதெல்லாம் ஒன்றும் இட் வில் கிரியேட் நோ இம்பேக்ட். அது ஒன்றும் இல்லை. இப்போ நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் வருவது குற்றமுடையது என்று நான் நினைக்கவில்லை. சரியாக நீங்கள் அமைந்தால் மிகப்பெரிய பாதிப்பை உங்களால் உண்டாக்க முடியும். சினிமா வசனகர்த்தாக்களிடம் எழுதி வாங்குவதை விடுங்கள். இந்த ஜான் ஆரோக்கியம் பெரிய முட்டாள்களை விரட்டுங்கள். இந்த புசிக்கு மேலான அறிவுடையவனை பொதுச் செயலாளராக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒவ்வொரு தரமும் 10 பேரை வைத்துக்கொண்டு பேச வேண்டும். காமராஜர் தன் காலத்தில் ஒரு மலையாளி டிடி கிருஷ்ணமாச்சாரி, இந்த மாதிரி 3-4 பேர் சாயந்தரம் அவர்களோடு பேசிக்கொண்டிருக்க போவார். அறிவு பெறுவதில்லை, கலந்து பேசுவார்கள். இன்றைக்கு என்ன இந்தியாவில் நடந்திருக்கிறது, வாட் ஆர் வி கோயிங் டு டூ என்று அவர்கள் பேசுவார். காமராஜ் மாதிரி காமன் சென்ஸ் உள்ள ஆளை பார்க்கவே முடியாது. எந்த ஒரு பிரச்சனையிலும் நல்ல தெளிவு அவருக்கு இருக்கும். ஒவ்வொரு நாளும் அலசுவார். இது தவிர சிந்தனையே கிடையாது. பொண்டாட்டியா, பிள்ளையா, மாமனா, மச்சானா, நான் உனக்கு மாமன் என்று யாரையும் பார்த்து சொல்லியிருக்கிறாரா? எவ்வளவு 10 ஆண்டுகள் நேடாண்டார், 10 ஆண்டு சிறையில் இருந்தார். ஆகவே நான் சொல்கிறேன், எம்ஜிஆர் பாணியில மக்களோட நெருக்கமாகறதுக்கு இதை பண்றாரு. எம்ஜிஆர் ரொம்ப விவரமான ஆட்களை தன்னை சுற்றி வைத்திருந்தார். எல்லோரையும் வளர்த்து கொண்டு வந்தார். இருக்கிற அவர் எவ்வளவு பெரிய ஸ்ட்ராட்டஜி என்பதை சொல்லுகிறேன். கருணாநிதியை தவிர மிச்சம் எல்லாரையும் தன்னுடைய கட்சிக்கு இழுத்து விட்டார். அவர்கள் சொன்னார்கள், மதுரை முத்து உங்களுக்கு புடவை அனுப்பினாரே, அவரை எப்படி கட்சிக்குள் சேர்த்தீர்கள் என்று கேட்டார். அதாவது எம்ஜிஆர் புடவை கட்டி கொள்ளட்டும் என்று அவர் அனுப்பினார். அந்த புடவையை முத்துவுக்கு அதிமுகர்கள் அனுப்பினார்கள். இவ்வளவு சண்டைகளாக நடந்ததோ முத்துவை கூப்பிட்டு மேராக்கி விட்டார். அவருடைய இது ஒரு சமயத்தில் ஒரு எதிரி தான் இருக்க வேண்டும். இதெல்லாம் புரிந்து கொள்ள உங்களுக்கு தெரியுமா என்று எனக்கு தெரியாது. ஒரு சமயத்தில் ஒரு எதிரி தான் இருக்க வேண்டும். அந்த ஒரு எதிரி கருணாநிதி தான். அவன் என்னை புடவை கட்டி கொள்ள சொன்னான், இவன் என்னை அட்டை கத்தி வீரன் என்று சொன்னான் என்பதெல்லாம் ஒரு பேசிய பேச்சே இல்லை. அன்பழகனை தவிர வேறு எல்லாரும் வந்து விட்டார்கள். அன்பழகன் அவரோடு இருந்தார், அது ஒரு போக்கு. கருணாநிதி மட்டுமே தனித்திருந்து கட்சி நடத்த வேண்டிய கட்டத்துக்கு அவர் உள்ளாக்கினார். நெடுஞ்செழியன் தான் நீக்கினார் எம்ஜிஆரை. கையெழுத்து போட்டவர் நெடுஞ்செழியன். நெடுஞ்செழியனை கூட பக்கத்தில் வைத்துக் கொண்டார். அதற்கு அறிவு வேண்டாமா என்று கேட்கிறேன். ஒரு நேரத்தில் ஒருவனைத்தான் பகைவனாக கொள்ள வேண்டும் என்று திருக்குறள் சொல்லுகிறது. பகை 2ஆல் ஒருவனை பகைவாக்கிக்கொள், இன்னொருவனை பக்கத்தில் இழுத்துக்கொள் என்று திருக்குறள் சொல்லுகிறது. இது எம்ஜிஆருக்கு புரிந்தது உனக்கு தெரிகிறதா? ஒரு நேரத்தில் இத்தனை பகைவர்களை வைத்துக்கொண்டு உன்னால் செயல்பட முடியுமா என்று கேட்கிறேன். ஒரே நேரத்தில் அதிமுக ஒரு பக்கம் வாக்கு பெறும், திமுக அந்த அணிகள் ஒரு வாக்கு பெறும். இப்படி பல பேர் வாக்கு பெற்று நீ இதில் நீங்கி வந்து விடுவாயா என்று கேட்கிறேன் நான். அந்த எம்ஜிஆர் என்று சொல்ல உனக்கு தெரிகிறது, பாட்டு பாட தெரிகிறது. தவிர ஒரு நேரத்தில் ஒருவனைத்தான் பகையாக்கி கொள்ள வேண்டும் என்று கருணாநிதியை மட்டும் பகையாக்கி கொண்டு அந்த கட்சி முழுவதையும் தன்னோடு இழுத்து கொண்டு மற்ற கட்சிகளை எல்லாம் தன்னோடு சேர்த்து கொண்டு வெற்றியை நோக்கி நடைபெறுகின்ற ஒரு பிராக்டிக்கல் நாலேஜ் எம்ஜிஆருக்கு இருந்ததா இல்லையா? உன்னிடம் இருக்கிறதா? உனக்கு யோசனை சொல்லுகிறவர் கல்யாண சுந்தரமா? கல்யாண சுந்தரம் மாதிரி அறிவே வடிவான மனிதர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து யோசனை சொன்னார்கள் ஒவ்வொரு நாளும். எம்ஜிஆர் ஆட்சிக்கு வருவதற்கு கல்யாண சுந்தரத்துடைய அறிவு ஒரு பெரிய காரணம். வா கவர்னர் மாளிகைக்கு ஊர்வலம் விடுவோம் என்று சொல்வார். எம்ஜிஆருடைய புகழை அவர் பயன்படுத்தினார். அது நீ யாரு? நீ புசிக்கு மேலான ஆளுக்கு பதில் சொல்ல முடியாது என்று புசியையே வைத்துக் கொள்கிறாயே. புசிக்கு மேலான ஆள் உன்னிடம் இருந்தால் முன்னால் தாக்கு பிடிக்க முடியாது என்று புசியையே வைத்துக் கொள்கிறாய். அதற்கு மேலான ஆள் என்று இந்த ஒரு அறிவும் இல்லாமல் பாமகவை முதலமைச்சராக்கினாரே அன்புமணியே, அப்புறம் இப்போ ஒன்றை முதலமைச்சராக வந்திருக்கிறார் அவர். இந்த மாதிரி ஆட்களையெல்லாம் வைத்துக்கொண்டு எப்படி நீ ஆட்சிக்கு வருவாய்? நான் கேட்கிறேன். நான் வெளிப்படையாக கேட்கிறேன். வரக்கூடாது என்பது என்னுடைய எண்ணம் அல்ல.
நீங்க உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாமே புஷி ஆனந்தவர்களையே டார்கெட் பண்றீங்க. ஆனா எல்லாரும் என்னுடைய முகத்துக்காக வாக்கு போடணும், என்னோட முகம் தான், நான் தான் சொல்லி பார்க்கட்டும், மக்கள் கேட்பார்களா இல்லையா என்று ஒரு 5 ஆண்டுகளுக்கு பிறகு தெரிந்து கொண்ட பிறகு நாம் முடிவுக்கு வருவோம். அப்புறம் நான் சொல்லுகிறேன் அவராக சொல்லிக்கொண்டு அவராக சிந்தித்து கொண்டு அவராக முடிவெடுத்துக் கொண்டு இருப்பார். ஆனால் அவற்றுக்கான பொறுப்பை அவர் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் விவாதிக்கிறோம், இந்த விவாதங்களிலிருந்து உண்மையை தெரிந்து கொள்கிறோம். நான் அந்த இடத்தில் இருந்தால் முதலில் என்ன சொல்வேன், மந்திரி பதவி தருகிறேன் என்று சொன்ன பிறகும் ஒருவனும் வரவில்லையே ஏன் என்று சிந்திப்பேன். நாமே கரையேற மாட்டோம் என்று நினைக்கிறான், அதனால் வரமாட்டேன் என்று சொல்லுகிறான். ஏற்கனவே உள்ள மோசமான உதாரணம் விஜயகாந்தனுடைய கூட்டணி, 3வது அணி கூட்டணி. ஆகவே இதிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற சாதாரணமான அறிவை கூட இவர் தன்னுடைய ஆட்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இவர் ஹி வாண்ட்ஸ் டு பிகம் ஏ சீஃப் மினிஸ்டர். அந்த ஆள் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் தான் வருவீர்கள் என்று சொல்லுகிறான். அவனுக்கு 10 கோடி ரூபாய் பணம். அப்புறம் என்ன அவன் சொல்ல மாட்டானா, நீங்கள் தான் வருவீர்கள் என்று சொல்வான். நானாக இருந்தால் சொல்ல மாட்டேன், பேச்சுக்கு சொல்கிறேன். எனக்கு அவற்றை சொல்ல, நான் பொதுவெளியில் தான் பேசுகின்றவன். நீங்கள் வருவது மோசமானது என்பது என்னுடைய கருத்தல்ல, வருவது சிறந்தது. ஒன்று, உங்களுடைய இவ்வளவு பெரிய படை இருக்கிறது, அந்த படையை நல்லபடியாக, அது வெறும் கூட்டம் உங்கள் பின்னால் வரும். நீங்கள் யாரையும் மேடையேற்றுவதில்லை, யாரையும் பெருமைப்படுத்துவதில்லை, யாரையும் வலிமையடைய விடுவதில்லை. இதெல்லாம் உங்களுடைய போக்கு. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு தேர் இழுக்கின்றவன் எப்படி, வெள்ளை வீசுகின்றவன் தலைவனாக இருக்கலாம். தேருக்கு அவன் வெள்ளை வீசிய பிறகுதான் தேர் இழுக்கப்படும். அவன் தான் நம்பலாம், அவன் எல்லாம் சொல்லலாம். ஆனால் இழுக்குவதற்கு ரொம்ப பேர் கிடைக்க வேண்டும். என்ன, அதனாலே பல பேரை நீங்கள் விளக்க வேண்டும். ஒரு கூட்டு தலைமை, அடுத்த செகண்ட் கிரேட் லீடர்ஷிப் இல்லாத கட்சிகள் பெரிய தூண் மையத்தில் தாங்கி நிற்கிறது. பக்கவாட்டு தூண்கள் வேண்டாமா? அவர்களெல்லாம் வளர்க்க வேண்டாமா? எவனையும் ஏற விடுவதில்லை, எவனையும் மக்களுக்கு அறிமுகமாக விடுவதில்லை. நான் ஒருவனே, எனக்கு வாக்களி, நான் கழுதையை நிறுத்துகிறேன், குருதையை நிறுத்துகிறேன், வாக்களி என்று சொல்வதெல்லாம் விடுபடாது. கடைசியில் அது ஒற்றை மனிதனுடைய கட்சியாக முடிய போகிறது. அதுதான் எனக்கு தோன்றுகிறது. நான் விஜய்க்கு எதிரி அல்ல, விஜய் வரக்கூடாது என்று நினைக்கின்றவன் அல்ல, விஜய் கட்சி வளரக்கூடாது என்று நினைக்கின்றவன் அல்ல, வளர வேண்டும் என்று நினைக்கின்றேன். விஜய் வர வேண்டும் என்று நினைக்கின்றேன். அதுக்குரிய வகையிலே செலுத்தாத வரையிலும் வர முடியாது என்று நினைக்கின்றேன். இப்பொழுது உள்ள ஒன்று, எம்ஜிஆரை போல பகைவனை ஒருவனாக்கி கொண்டு ராவண வதம் நிகழ வேண்டும். ஸ்டாலின் ஆட்சி ஒழிய வேண்டும். ஆகவே ஸ்டாலின் ஆட்சி ஒழிவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ, பெண்கள் கற்புக்கு அஞ்ச வேண்டியதாக இருக்கிறது. எல்லா பல்கலைக்கழகங்களிலும் கற்பழிப்புகள் நடக்கின்றன, நாள்தோறும் படுகொலைகள் நடக்கின்றன. எந்த ஒன்றிலும், அதுவும் லாக்அப் மரணங்கள் 25 நடந்திருக்கின்றன இவருடைய ஆட்சியிலேயே. போலீஸ் அதெல்லாம் ஆன்லைன்ல சொல்றாரு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சொல்லட்டும். அவ்வளவு கொடுமை இருக்கின்ற ஆட்சியை ஒழிப்பதற்கு நீ இப்படி பறந்துபட்டு பல காலை அகட்டி கொண்டிருந்தா எப்படி ஒழிக்க முடியும்? ஒழிப்பதற்கு பகையை ஒருமைப்படுத்திக்கொள். எம்ஜிஆரை போல கருணாநிதி ஒழிய வேண்டும். கருணாநிதிக்கு வேண்டியவர்களெல்லாம் என்னை திட்டியவர்களாக இருந்தால் என் பக்கத்தில் இருக்க வேண்டும், ஒரு ஸ்ட்ராட்டஜி. அப்புறம் யாரை சேர்த்து கொள்ள வேண்டும், எந்த அறிவாளிகள் சொல்வதை கேட்க வேண்டும். எல்லாம் பெரிய கெட்டிக்காரத்தனத்தோடு நடத்திய ஆட்சியை பிடித்து அவர் இறக்கின்ற கால வரையிலும் அவர் நெருங்க முடியவில்லை. நீ பாட்டு பாடியே இந்த இடத்தை அடைந்து விடுவோம் என்று நினைத்தால் அவர்களெல்லாம் சல்லைப்படுகிறார்களாம். அந்த கட்சியிலே என்ன செய்வது என்று. சல்லைப்பட்டால் வர வேண்டியதானே உன்னிடம். யார் அங்கே சங்கிலியா போட்டு கட்டி வைத்திருக்கிறார்கள்? சும்மா சொல்லிக் கொள்வது தானே இதெல்லாம். எவன் வருகிறான்? ஆகவே நான் பகையை நீ ஒருமைப்படுத்தாத வரையிலும், நீங்கள் எல்லோரும் இணைந்து நிற்காத வரையிலும் இந்த வெற்றி சாத்தியமுடையதல்ல. இவ்வளோ அரசியல் வரலாற்றுலேருந்து இவ்வளோ தகவலை ஆய்வு செஞ்சு சொன்னீங்க. அதை தாண்டி இந்த மாநாடுல சிறப்பான அம்சங்கள், வெற்றிக்கான அம்சங்கள் எதுவுமே இல்லையா? ப்ளஸ்ன்னு சொல்றது எதுவுமே இல்லை என்று எதுக்கும் சொல்ல முடியாது. எல்லாவற்றிலும் ஏதாவது இருக்கும். ஒரு பெரிய கூட்டம் இவருக்காக வருகிறது என்பதே ஒரு பெரிய வெற்றி தான். அதில் ஒன்றும் அந்த கூட்டத்தை தக்க வைத்துக் கொள்வதற்குரிய வழிமுறைகள் இல்லாவிட்டால் ரசிகர்கள் தொண்டர்களாக மாற மாட்டார்கள். ரசிகர்களாகவே இருந்துட்டு போவதில் என்ன பயன் இருக்கிறது? இல்லை, இவ்வளோ கூட்டம் கூடுறாங்கல்ல, இவர் வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சாருன்னா அந்த கூட்டம் வந்து அவரை எப்படி தலைவராக பார்க்கும்? இல்லை, அதெல்லாம் பார்க்கும். அதெல்லாம் என்ன, எம்ஜிஆரோடு கூட்டணி பல பேர் வைத்தார்கள், அதெல்லாம் பார்க்கணும். எல்லாரோடும் கூட்டணி வைப்பார்கள். நம்முடைய ஆளுக்கு என்ன பலமோ அந்த பலத்துக்கு உள்ள மதிப்பு கிடைக்கிறதா என்று தான் பார்ப்பார்கள். அதனால விஜய் வந்து ஒரு தகுதியான கூட்டணி தலைவராக இருப்பார். அதனாலே நான் உங்களுக்கு போராடுறதுக்கு பத்தலை, உங்களுக்கு தனியாக சிந்திக்க தெரியலை, உங்களுக்கு யோசனை சொல்கிறவன் பூரா ரொம்ப சுமாரான ஆளாக இருக்கேன். அதனால உங்களுடைய பேச்சில் அப்படி நங்கன்னு குண்டு விழுந்தோன்னு பள்ளம் விழுகும்ல, அது மாதிரி விழுக மாட்டேங்குது.
நான் வெளியே இருந்து சொல்கிறேன், நான் சொல்லுகிறேன். நீங்கள் வரக்கூடாது என்பதற்காக நான் இதெல்லாம் சொல்லவில்லை. நீங்கள் வருவதற்குரிய யோசனைகளைத்தான் நான் சொல்லுகிறேன். உங்களுக்கு பகையாகவோ எதிராகவோ நான் சொல்லவில்லை. இவ்வளவு பெரிய கூட்டத்தை இந்த ராவண வதம் நிகழ்வதற்கு பயன்படுத்துங்கள், வீணாக்கி விடாதீர்கள். நீங்களும் அழிந்து ராவணன் தொடர்ந்து வாழ்வதற்கு வழி ஏற்படுத்தி விடாதீர்கள் என்றுதான் நான் சொல்லுகிறேன். ஓகே சார், நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க, நன்றி. முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க.